වහන්සේට ප්‍රශංසා වේවා. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. අද මේ ස්ථානයේ ඉන්ට ලැබීම ගැන இன்றைய நாள் இந்த இடத்தில் இருக்கிறதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ඔබේ සභාවට පැමිණෙන්ට ඒ දෙවියන් වහන්සේ අවස්ථාව දීම ගැන இந்த சபைக்கு வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறபடினால நன்றி சொல்லுகிறேன். උන් වහන්සේට අනේක වාරයක් මම ස්තුති කරනවා. தேவனானவருக்கு அநேக நன்றிகளை நான் செலுத்துகிறேன். ඇත්තටම ඔබව දැකීම உண்மையாகவே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பது මගේ හදවතේ විශාල සතුටක් තිබෙනවා. என்னுடைய இருதயத்திலே மிகப்பெரிய சந்தோஷமாய் இருக்கிறது. මොකද කිව්වොත් ஏனென்று கேட்டால் අපි හැමෝම நாங்கள் எல்லாரும் දෙවියන් වහන්සේගේ தேவனானவருடைய පවුලේ අය. குடும்பமாக இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ தேவனானவருடைய පවුලේ අය අපි හැමෝම. குடும்பமாக இருக்கிறோம். ඒ නිසා அதனால் අපිට ಜಾති ભેදයක් නැහැ. எங்களுக்கு ஜாதிகள் இல்லை, ஜாதி இனம் இல்லை. ඒ නිසා අපි හැමෝම දෙවියන් වහන්සේගේ පවුලේ අය. நாங்கள் எல்லாரும் தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறோம். හalleluya. ஹல்லேலூயா. අද තමයි මම ප්‍රථම වතාවට நான் இன்று முதலாவதாக நான் இந்த இடத்தில் තමිල් පරිවර්තනය සමග දේශනා කරන දවස தமிழ் மொழிபெயர்ப்புக்கு அனுவ நான் பிரசங்கிக்கிறேன். මෙච්චර දවසක් இத்தனை நாட்களாக මම සිංහල භාෂාවෙන් நான் சிங்கள மொழியிலே පමණක් சிங்கள மொழியில் மாத்திரம் දේශනා කරන්න பிரசங்கிக்க පුරුදු වෙලා හිටියේ. நான் பழகி இருந்தேன். මේ දේත් මට හරිම ආශිර්වාදයක්. இதுவும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. මම දන්නවා எனக்கு தெரியும் දෙවියන් වහන්සේ தேவனாகிய கர்த்தர் බොහෝ ரொம்ப තමිල් ජනතාව ඉන්න அதிகமான தமிழர் வாழ்கிறதான பிரதேசங்களிலே ප්‍රදේශවලට அதிகமான பிரதேசங்களுக்கு මාව ගෙනියන්ට என்னை அழைத்து கொண்டு போவதற்கு සූදානම්ම සිටිනවා. தயாராக உள்ளார். අද දවසේ මට ලැබිලා තියෙන්නේ இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது ප්‍රැක්ටිකල් එකක්. ஒரு பயிற்சி ஒன்று. හalleluya. ஹல்லேலூயா. ඇත්තටම අද දවසේ ඔබට විශාල ආශිර්වාදයක් ලබා දෙන පිණිස උන්වහන්සේගේ වචනය මේ ස්ථානයට මම ගෙනාවා. இன்றைய நாளிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் முகமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ශුද්ධාත්මයන්න් වහන්සේ මට මඟ පෙන්වූ දේ பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்திய விதமாவது මේ සභාවට කියන්න කියපු දේ இந்த சபைக்கு சொல்ல வேண்டிய சொன்ன விஷயமாவது ඔබට මම පවසනවා. உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ඔබ හැමෝම நீங்கள் எல்லாரும் ආශිර්වාදලත් සෙනග ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ඇත්තටම මම මේ ස්ථානයට පැමිණුණ මොහොතේ நான் உண்மையாகவே இந்த இடத்துக்கு வந்ததான நேரத்திலே ඒ වර්ෂිප් එක තියෙන වෙලාවේ அந்த நமஸ்காரத்தின் நேரத்திலே මම දැක්ක විශේෂ දෙයක් තියෙනවා. நான் கண்டதான ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. ඒ දේ තමයි அது என்னவென்றால் ඔබ දෙවියන් වහන්සේට நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு වර්ෂිප් කරන ආකාරය நமஸ்காரம் பண்ணுகிற விதமாவது මුළු ආත්මයෙන් முழு உள்ளத்தோடு මුළු ශක්තියෙන් முழு பலத்தோடு ඔබ හැමෝම நீங்கள் எல்லாரும் එක වගේ ஒன்றிணைந்து දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා මම දැක්කා. எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள். அதை நான் கண்டேன் இந்த இடத்திலே. ඒක ගොඩක් තැන්වල දකින්න නැහැ. அது அநேக இடங்களில் இன்று காண முடியாமல் இருக்கிறது. එක වගේ ஒன்றிணைந்து එකම විදිහට ஒரே விதமாக දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව ඔබ ලබා දුන්නා. ஒரே விதமாக தேவனானவரை துதித்து நமஸ்கரித்தீர்கள். ඒක ඊටාම අනර්ග දෙයක්. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். මේ ආකාරවම இந்த விதமாகவே මම යාපනයේ ප්‍රදේශයේ யாழ்ப்பாண பிரதேசத்திலே මීට අවුරුදු 4කට ඉස්සෙල්ලා 4 வருடங்களுக்கு முன்பதாக සේවයකට ඒ ස්ථානයට දෙවියන් වහන්සේ අපේ පවුලම අරගෙන ගියා. அந்த இடத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் என்னுடைய குடும்பத்தை அழைத்து சென்றார். ඒ ස්ථානයේත් ඒ තමිල් ජනතාවට තමයි අපි සේවය කළේ. அந்த தமிழர்கள் மத்தியிலே தான் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தோம். ඒ ස්ථානයේත් ඒ විශේෂත්වය මම දැක්කා. அதே இங்கு கண்டதான அதே விசேஷித்தமான தன்மை நான் அங்கும் கண்டேன். ඇත්තටම ඔබ දෙවියන් වහන්සේට
ඉතාම ප්‍රසන්න නමස්කාරයක් ලබා දෙන සෙනග. உண்மையாகவே நீங்கள் அழகான ஒரு மகிமையை செலுத்தக்கூடிய ஒரு நமஸ்காரத்தை செலுத்தினீர்கள். කුඩා දරුවා පටන් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. சிறியவர்கள் முதல் கொண்டு தேவனானவரை துதித்தீர்கள். ඒක ඉතාම අනර්ග දෙයක්. அது ரொம்பவே ஆச்சரியமான காரியம். ඒක හැම තැනම දකින්නේ නැහැ. அது எல்லா இடத்திலும் அதனை பார்க்க முடியாது. ඔබේ සභාවේ මම ඒක දැක්කා. உங்களுடைய சபையில நான் அதை பார்த்தேன். හalleluya. ஹalleluya. අද දවසේ අපි බලමු දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වූ දේ තමයි ඔබ කතා කරන වචන ගැන පරිස්සම් වෙන්න. இன்றைய நாளும் தேவன் உங்களோடு பேசுகிறதான ஒரு வார்த்தை தான் நாங்கள் கதைக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாயிருக்க. ඔබ කතා කරන වචන ගැන ප්‍රවේසම් වෙන්න. நீங்கள் கதைக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாயிருக்க. අද සභාව இன்று சபையில் ගොඩක් දුරට ரொம்ப நேரங்களில் அதிகமான நேரங்களில் පවුල තුල குடும்பத்திலும் ආර්ථිකය තුල பொருளாதாரத்திலும் ඔවුන්ගේ ජීවිතය තුල அவங்களுடைய வாழ்க்கையிலும் ගොඩක් අවස්ථාවල ரொம்ப அதிகமான நேரங்களில் පස්සට යන්න பின்னுக்கு செல்வதற்கான காரணம் දියුණුවෙන්ට බැරුව ඉන්නේ அதாவது வளர்ச்சியை காண முடியாமல் இருப்பதற்கான காரணம் දෙවියන් වහන්සේ නියම කළ ආශිර්වාදය தேவன் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் භුක්ති විඳින්නේ නැතුව ඉන්නේ அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் ඔවුන් වචන ගැන அவருடைய வார்த்தையிலே කිසි ප්‍රවේශමක් எங்களுக்கு ஒரு அவதானம் නැතුව ඉන්න නිසා இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால் අද දවසේ இன்றைய நாளிலும் අපි බලමු நாங்கள் பார்ப்போம் බයිබලය வேதாகமத்திலே මොකක්ද කියන්නේ කියලා. வேதாகம் நமக்கு அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதாக. யாக்கோபினுடைய புத்தகம் 3 පරිච්ඡේදයේ 3வது அதிகாரம் 2 වචනය 2வது வசனம். මක්නිසාද බොහෝ වර අපි සියල්ලෝ පැකිලෙමුව. යමෙක් වචනයෙන් නොපැකිලේ නම් ඔහු මුළු ශරීරය දමනය කරගන්නට පුළුවන් සම්පූර්ණ මනුෂ්‍යෙක්ය. ආමේන්. ஆமென். தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? யாக்கோப் 3 පරිච්ඡේදයේ 2 වචනය. நாம் ආමේන්. ආමේන්. ඔබේ වචන உங்களுடைய வார்த்தையானது ඔබ හදාගත්තොත් நீங்கள் சரி செய்து கொள்வீர்களேயானால் බයිබලයේ කියන ආකාරයට வேதாகம் சொல்லுகிற விதமாக ඔබ සම්පූර්ණ මිනිසෙක්. நீங்கள் ஒரு சம்பூர்ணமான மனுஷனாக ඔබ இருப்பீர்கள். සම්පූර්ණ මිනිසෙක්. நீங்கள் ஒரு சம்பூர்ணமான மனுஷனாக இருப்பீர்கள். කිසි දවසක ஒரு சில நேரங்களிலே ඔබ බාධා වෙන්නේ නැහැ. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதில்லை. කිසි දවසක உங்களுக்கு எந்த நேரங்களிலுமே பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. ඔබේ වචන හදාගත්තොත් நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சரி செய்து ඔබ கொள்வீர்களேயானால் අසාර්ථක වෙන්නේ නැහැ. உங்களுக்கு அசாதாரணமான காரியங்கள் நடப்பதில்லை. ඒ නිසා அதனால் මම විශ්වාස කරනවා நான் விசுவாசிக்கிறேன் අද දවසේ இன்றைய நாளிலும் ශුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරන පණිවිඩය තුලින් பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதான இந்த வார்த்தையினூடாக බොහෝ දෙනෙක් அநேகமானோர் ඔබේ වචන හදාගනී කියලා. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் என்பதாக. අපිට අපේ මුඛයට එන හැම වචනයක්ම අපිට කතා කරන්න බෑ. எங்கள் சமூகத்துக்கு வருகிறதான எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் பேச முடியாது. අද ගොඩක් සෙනග இன்று அநேகமான ஜனங்கள் කතා කරනවා கதைக்கிறார்கள். ඔවුන්ට அவர்களுக்கு මුඛයට එන சமூகத்துக்கு வருகிறதான ඕනම වචනයක්. அவர்களுடைய சமூகத்துக்கு வருகிறதான எல்லா வார்த்தைகளையும் கதைக்கிறார்கள். සමහර අය කියනවා சிலர் இருக்கிறார்கள் මම நான் ඉන්නවට වඩා හොඳයි நான் இருக்கிறத விட நல்ல මැරිලා ගියා නම් කියලා. நான் இருக்கிறத விட நல்லம் நான் மரித்து போவேனேயானால். සමහර කාන්තාවෝ කියනවා சில பெண்கள் கூறுகிறார்கள் මට මේ පවුල எனக்கு இந்த குடும்பம் එපා වෙලා තියෙන්නේ කියලා. வேணான்னு போயிருக்கு என்பதாக. මේ ජීවිතේ මට එපා වෙලා இந்த තියෙන්නේ. வாழ்க்கை எனக்கு வெறுத்து போயிருக்குது என்பதாக. මගේ ගෙදර කිසිම දෙයක් නැහැ. என்னுடைய வீட்டில் எதுவுமே இல்லை. මගේ ආර්ථිකය බිඳුවේ තියෙන්නේ. என்னுடைய பொருளாதாரம் ஜீரோவான நிலையில் இருக்கிறது. එහෙම කිතුනුව කතා කරන්නට යුතුද? அப்படியா கிறிஸ்தவர்கள் கதைக்க வேண்டும்?
ඔබට සපයන්නේ කවුද? உங்களுக்கு தருகிற தேவன், உங்களுக்கு தருகிறவர் யார்? ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். ඔබව සුව කළේ කවුද? உங்களை சுகப்படுத்தியிருக்கிறது யார்? ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவர். ඔබව සනසන්නේ කවුද? உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் யார்? ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவர். ඔබට ප්‍රීතිය දුන්නේ කවුද? உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது யார்? ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவர். අද ඔබ සභාවට පැමිණිලා තිබෙනවා. நீங்கள் இன்று சபைக்கு வந்திருக்கிறீர்கள். එදා ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அன்று இயேசு கிறிஸ்துவானவர் ඔබ මම වෙනුවෙන් நான் உங்களுக்காக විශාල මිලයක් ගෙවනු ලැබුවා. அதிகமான விலையேற பெற்றதான விலையை நான் கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். ඉතින් ඇයි ඔබ දැන් වැරදි වචන කතා කරලා ඔබ ඔබටම ශාප කරගන්නේ? ஏன் இன்று நீங்கள் பிழையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள்? ඔබේ මුළු තැන්ගෙයි உங்களுடைய முழு இருதயத்தோடு අපි උදාහරණයක් ගත්තොත් ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால், ඔබේ හාල් තබන භාජනයේ நீங்க அரிசி வைக்கிறதான ஒரு பாத்திரத்துல ඒක අඩු වෙලා තිබ්බොත් அது குறைந்திருக்குமே ஆனால், කාන්තාවෝ பெண்களாகிய நீங்கள் ඒක දැකලා කියනවා அதை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? මගේ හාල් භාජනයේ හාල් ඇටයක්වත් නැහැ. ஐயோ, என்னுடைய அரிசி பாத்திரத்தில் அரிசி ஒன்று கூட இல்லையே என்பதாக. මගේ සීනි බෝතලේ සීනි ඇටයක්වත් නැහැ. என்னுடைய சீனி போத்தல்ல சீனி கொஞ்சம் கூட இல்லையே என்று ඔබ சொல்லுகிறீர்கள். දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் එදා කුරුසේ அன்று சிலுவையிலே ඇඳුමක් නැති තරමට ஆடைகள் இல்லாத விதத்திலே දිලිඳු වුණා. எங்களுக்காக ඒ பலியானார். පොරොන්දු ඔබට තියෙනවනේ. அந்த உடன்படிக்கை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මං උදෙසා දිලිඳු වුණා මාව ධනවත් කරන්නට. ஏன் நான் எனக்காக என் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்தார், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ඔබ ඒකේ හිස්භාවය ප්‍රකාශ කරනවා වෙනුවට நீங்கள் அந்த வெறுமையான பாத்திரத்தை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். ඔබට පුළුවන්නේ உங்களுக்கு முடியும் ජේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் කළා වූ செய்ததான ඒ පූජාව ගැන කතා කරන්න. அந்த பலியை நினைத்து பேசுவதற்கு. ජේසුස් වහන්සේ දිලිඳු වුණා මාව ධනවත් කරන්නට. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார் நான் என்னை ஐஸ்வர்யானாய் மாற்றுவதற்காக. සමහර අය சிலர் තමාගේ ශරීරය දැකලා தங்களுடைய சரீரத்தை பார்த்து තමාට වේදනාවක් දැනුනොත් அவங்களுக்கு ஒரு வேதனை வருமேயானால், මගේ කොන්දේ කැක්කුම எனக்கு இடுப்பு வலி இருக்குமே මගේ ஆனால், ඔළුව කැක්කුම எனக்கு தலைவலி இருக்குமே මගේ ஆனால், අරේ කැක්කුම මෙහෙ කැක්කුම කියලා නිතරම කියනවා. எனக்கு இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது என்று எந்த நேரமும் பார்த்தாலும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ඒක කිතුනුවට කියන්ට යුතු දෙයක්ද? அது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமா? එදා அன்று දෙවියන් වහන්සේ தேவனாகிய கர்த்தர் මේ ලෝකය இந்த உலகத்தை පාළුව හිස්ව තිබෙද්දී அதாவது வெறுமையாய் இருந்ததான பொழுது උත්පත්ති පළවෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 3 දක්වා කියනවා. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1-3 சொல்லுகிறது, පටන් ගැන්මේදී ஆரம்பத்தில் මේ පොළව ஆதியிலே தேவன் இந்த பூமியானது පාළුව வெறுமையாகவும் හිස්ව ஒன்றுமே இல்லாமலும் තිබුණා කියලා. இருந்தது என்பதாக. එතකොට දෙවියන් වහන්සේ කිව්වද அந்த நேரத்தில் தேவனானவர் சொன்னாரா පොළව පාළු වෙලා அதாவது பூமியானது வெறுமையா இருக்கிறது என்பதாக? පොළව හිස් වෙලා பூமியானது வெறுமையா இருக்கிறது என்பதாக. එහෙමද කිව්වේ? அப்படியா சொன்னார்? අපි බලමු நாங்கள் பார்ப்போம். උත්පත්ති ஆதியாகமம் පළවෙනි පරිච්ඡේදයේ 1 அதிகாரம் 3 වෙනි වචනය. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. දෙවියන් වහන්සේ එළිය වේවායි කීසේක එවිට එළිය විය. ආමේන්. ஆமென். උන්වහන්සේ දේ දැකලා මොනවාද කිව්වේ? එළිය වේවායි කීසේක. தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். එතකොට මොකද උනේ? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? එළිය වුණා. வெளிச்சம் உண்டாயிற்று. එළිය වුණා. வெளிச்சம் உண்டாயிற்று. සභාව කියන්නේ එළිය වුණා. சபையிலே வெளிச்சம் உண்டாயிற்று. එහෙනම් அப்படி என்றால் මේ බයිබලේ இந்த வேதாகமத்தில் බොහෝ පොරොන්දු තිබෙනවා அநேகமான உடன்படிக்கைகள் இருக்கிறது. සභාව වෙනුවෙන්. வாக்குத்தத்தங்கள் அநேகமாக இருக்கிறது சபைக்காக.
ඔබටත් පුළුවන් உங்களுக்கு முடியும் ඔබේ ලෝකය உங்களுடைய உலகத்தில் මවන්නට உங்களுக்கு படைப்பிக்க දෙවියන් වහන්සේගේ වචනය අරගෙන தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய உலகத்தை உங்களுக்கு உருவாக்க முடியும். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ලැබූ කස පහර කරන කොටගෙන இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த பாடுகளின் நிமித்தமாக මම සුවයි. நான் சுகம் பெற்றேன். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் තුවාල ලැබුවේ அவர் எனக்காக காயப்பட்டு මාගේ අපරාධ නිසායි. நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக උන්වහන්සේගේ තුවාල කරුණු කොටගෙන அவருடைய பாடுகள் මම සුවයි. நான் சுகம் பெற்றேன். ඔබ සුවයි. நீங்கள் சுகம் பெற்றீர்கள். ඔබ කියන්න එපා நீங்கள் சொல்ல வேண்டாம் ඔබේ මේ පේන ශරීරය දැකලා உங்களுடைய இந்த இருக்கிறதான சரீரத்தை பார்த்து මම රෝගයි. நான் நோயாளி என்று சொல்ல මේක வேண்டாம். මට පරම්පරාවෙන් ආපු රෝගයක්. இது எனக்கு பரம்பரையாக வந்த ஒரு நோய். මේක මන් තුල තාමත් තියෙනවා. இது எனக்குள் இன்னும் இருக்கிறது. මගේ ඔළුව කැක්කුම, எனக்கு தலை வலிக்கிறது. මගේ කොන්ද කැක්කුම, எனக்கு இடுப்பு வலிக்கிறது. මගේ කකුලේ අමාරුව. எனக்கு கால் வலிக்கிறது. ඇත්තටම සහෝදරයා, உண்மையாகவே சகோதரர்களே, ඇත්තටම සහෝදරිය, உண்மையாகவே சகோதரிகளே, ඔබට ඒක කියන්ට යුතු දෙයක් නෙවෙයි. உங்களுக்கு அது சொல்ல தேவையே இல்லை. ඔබට උන්වහන්සේ உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் දී තිබෙනවා உங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். අනර්ග පොරොන්දු. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். කී දෙනෙක් කැමතිද எத்தனை பேருக்கு விருப்பம் යහපත් දවස් දකින්ට? ஒரு நல்ல ஒரு நாளை நீங்க பார்ப்பதற்கு? කී දෙනෙක් කැමතිද எத்தனை பேருக்கு விருப்பம் යහපත් ජීවිතයක් ගත ஒரு කරන්න? நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு? අපි බලමු. நாங்கள் பார்ப்போம். එහෙනම් அப்படி என்றால் අපි මොනවද කරන්න ඕනේ? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். 1 பேதுරස් 1 பேதுரு දෙවනි පරිච්ඡේදයේ 2வது அதிகாரம் 10 වෙනි වචනය. 1 பேதுරස් 2:10. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கீர்கள். වරක් නුඹලා සෙනගක්ව සිටියේ නැත. නමුත් දැන් දෙවියන් වහන්සේගේ සෙනගව සිටින්නහුය. දයාව නොලැබ සිටිය නමුත් දැන් දයාව ලැබ සිටින්නහුය. සමා වෙන්න 1 පේතරස් 3 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වචනය. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து මක්නිසාද ජීවිතයට ඇලුම් වෙන්ටත් යහපත් දවස් දකින්ටත් කැමති තැනැත්තේ තමාගේ දිව නපුරෙන්ද තමාගේ තොල් වංචා කතා කිරීමෙන්ද වලක්වා ගනීවා. ආමේන්. ஆமென். සභාව කියන්න ආමේන්. சபை சொல்லுங்கள் ஆமென் என்பதாக. යහපත් දවස් දකින්ට නම් ஒரு நல்ல நாளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், යහපත් ජීවිත ගත කරන්න ඕනේ ஒரு නම් நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமேயானால் මොකද්ද අපි රැකගන්න ඕනේ? எதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும்? දිව. எங்களுடைய வாய். දිවේ මොනවද තියෙන්නේ? වචන. அது எங்களுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது? வார்த்தை. එහෙනම් වචන අපි හරියාකාරව ප්‍රකාශ කරන්න ඕනේ. எங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையை நாங்கள் சரியாக பிரயோகப்படுத்த வேண்டும். අපි කතා කරන ආකාරයට තමයි අපි ජීවත් වෙන්න යන්නේ. நாங்கள் கதைக்கிற விதமாகவே நாங்கள் வாழ போகிறோம். අපි කතා කරන දේ අනුව තමයි අපේ ජීවිතය තියෙන්න යන්නේ. எங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் கதைக்கிற விதமாகவே எங்களுடைய வாழ்க்கையும் இருக்க போகிறது. ඔබ කිව්වොත් நீங்கள் சொல்வீர்களேயானால் මරණේ වචනයක් மரணத்துடைய வசனமானது මරණය සිදු වෙනවා. மரணம் நடக்கும். ඔබ කිව්වොත් நீங்கள் சொல்வீர்களேயானால் ශාපේ වචන சாபமான வசனமே ஆனால் ඔබ ශාපය ගෙන්න ගන්නවා. நீங்கள் சாபத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். හාලෙලූයා. ஹல்லேலூயா. හාලෙලූයා. ஹல்லேலூயா. ඔබට මම අද දවසේ இன்று நான் உங்களுக்கு අනර්ග පොරොන්දුවක් ஒரு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை ඔබට දෙන්නම්. உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ඔබ ඒක තදින් අල්ල ගන්න. அதை நீங்கள் இறுகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ගීතාවලිය சங்கீதம் 23 වෙනි පරිච්ඡේදයේ 23ஆம் அதிகாரம் පළවෙනි වචනය කියනවා முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை
கர்த்தர் என் மேய்ப்பராய் சகோதரி நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරාය මට හිඟයක් නොවන්නේය. தேவனாகிய கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு எந்த குறைவும் வராது என்பதாக. මේ දහවල් කාලේ ඔබ තදින් මේ වචනය අල්ලගන්න. இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் இறுகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ඒක ඔබේ ජීවිතයට அது உங்களுடைய வாழ்க்கைக்கு අනර්ග පොරොන්දුවක්. அது உங்களுக்கு ஒரு உடன்படிக்கையான ஒரு வசனமாக இருக்கும். ඒ පොරොන්දුව அந்த வாக்குத்தத்தமானது ඔබ මීට කලිනුත් අසල ඇති. நீங்கள் இதுக்கு முதல்லையும் கேட்டிருக்கலாம். ඔබ දන්න පදයක් වෙන්නට පුළුවන්. இது உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தையாகவும் இருக்கலாம். ජේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் ඔබේ ස්වාමීන්. உங்களுடைய தேவன். ජේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் ඔබේ ස්වාමීන්. உங்களுடைய தேவன். උන්වහන්සේ அவர் ඔබේ உங்களுடைய යහපත් එඬේරා. உங்களுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ජේසුස් වහන්සේ ඔබේ ස්වාමීන් නම් இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய தேவனாய் இருப்பாரேயானால் උන්වහන්සේ බැඳිලා ඉන්නවා அவர் உங்களுடைய பிணைக்கப்பட்டிருக்கிறார். ඔබට සපයන්නට. உங்களுக்கு கொடுக்கிறதற்காக, ඔබට මඟ පෙන්වන්නට. உங்களை வழி நடத்துவதற்காக, ඔබට සපයන්නට. உங்களுக்கு கொடுப்பதற்காக, ඔබට මඟ පෙන්වන්නට. உங்களை வழி நடத்துவதற்காக, ඔබට සපයන්නට. உங்களுக்கு கொடுப்பதற்காக, ඔබට මඟ පෙන්වන්නට. உங்களை வழி நடத்துவதற்காக. එහෙනම් කොහොමද அப்படி என்றால் සභාව அப்படி என்ற சபையானது හිඟ කමින් ඉන්නේ? ஏன் இன்னும் ஒரு ඔබේ වචන இல்லாத නිසා. நிலையில் இருக்கிறது? ඔබේ වචන නිසා. உங்களுடைய வார்த்தையின் ඔබේ நிமித்தமாக, වචන නිසා. உங்களுடைய வார்த்தையின் நிமித்தமாக. ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், ඔබ நீங்கள் හරි වචන කතා කරනවාද நீங்க කියලා. நல்ல வார்த்தைகளை பேசுவீர்களே ஆனால் විශේෂයෙන් விசேஷமாக කාන්තාවන්ට පුළුවන් பெண்களுக்கு முடியும் ඔබේ මුළු තැන් ගේට உங்களுடைய முழு කතා කරන්නට. நீங்கள் முழுவதாக கதைக்கிறதான பொழுது ඔබේ මුළු තැන්ගෙයි எங்களுடைய சமையல் அறையிலே තිබෙන இருக்கிற එක එක ද්‍රව්‍යයන්ට ஒவ்வொரு பாத்திரங்கள், அதாவது திரவியங்களுக்கும் ඔබට මේ වචනය කතා කරන්නට இந்த පුළුවන්. வார்த்தையை சொல்லி கதைக்க ඔබේ முடியும். මුළු තැන්ගෙය உங்களுடைய சமையல் அறையிலே පිරෙන්ට යනවා. அது நிரப்பப்பட போகிறது. ඔබ ගෑස් නැතුව මාස ගණන් ඉන්ට යන්නේ නැහැ. உங்களுடைய கேஸ் இல்லாமல் நீங்க மாச கணக்காக இருக்க மாட்டீர்கள். ඔබ හාල් නැතුව දවස් ගණන් ඉන්ට යන්නේ නැහැ. நீங்கள் அரிசி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டீர்கள். ඔබ බොන්නේ ඇන්කර්ද ඩෙල්මේජ්ද නෙස්ප්‍රේද ඒව නැතුව ඔබ ඉන්ට යන්නේ නැහැ. நீங்கள் குடிக்கிற ஆங்கரா இருக்கலாம், நெஸ்ப்ரேவா இருக்கலாம், டெய்லி மில்கா இருக்கலாம், அது ஒரு நாளும் உங்களுக்கு குறைபடாது. කාන්තාවනි பெண்களே, ඔබට තිබෙනවා වැඩක්. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. ඔබේ මුළු තැන්ගේ හිඟ වෙන්නේ உங்களுடைய சமையலறை சமையலறை குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம் ඔබ තාමත් කතා කරලා නැහැ. நீங்கள் இன்னும் அதற்கு கதைக்கவில்லை. ඔබ තාමත් මුළු තැන්ගේ තිබෙන ද්‍රව්‍යයන්ට කතා කරලා නැහැ. உங்களுடைய சமையல் அறையில் இருக்கிறதான திரவியங்களுக்கு நீங்கள் கதைக்கவில்லை. ඔබේ ගෑස් එකට ඔබ කතා කරන්න. உங்களுடைய கேஸுக்கு நீங்க கதைக்கவில்லை. ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරාය. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாகிய கர்த்தர் මට என்னுடைய ගෑස් மேய்ப்பராய் වලින් இருக்கிறார். හිඟයක් නොවන්නේය. எனக்கு கேஸ்ல ஒரு குறைபாடும் வராது. ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරාය. இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால எனக்கு ஒரு குறைவும் வராது. මට හාල් වලින් හිඟයක් නොවන්නේ. எனக்கு அரிசியில ஒரு குறைவும் வராது. ජේසුස් වහන්සේ මාගේ එඬේරාය. இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். පුරුෂයෝ මේක අල්ලගන්න. புருஷர்கள் இதனை பிடித்துக் கொள்ளுங்கள். මුදල් වලින් මට හිඟයක් නොවන්නේය. பணத்தில் எனக்கு ஒரு குறைவும் வராது. එහෙම තමයි උන්වහන්සේගේ සැපයීම. அதுதான் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம். පර්ස් එක බලලා කියන්න එපා සත පහක් මගේ පර්ස් එකේ නෑ කියලා. என்னுடைய பணப்பையை பார்த்து சொல்ல வேண்டாம் என்னுடைய பணப்பையில் ஒன்றுமே இல்லை என்பதாக. ඔබේ ව්‍යාපාරය දැකලා කියන්න එපා අද කිසිම බිස්නස් එකක් උනේ නෑ කියලා. உங்களுடைய வியாபாரத்தை குறித்து நினைத்து இன்னைக்கு ஒரு பிசினஸும் இல்லையே என்று சொல்ல வேண்டாம். ස්වාමීන් වහන්සේ ඔබේ එඬේරා නම් இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரே ஆனால் මේ ව්‍යාපාර කරන අයටයි කියන්නේ. இந்த வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், දවස නිමවෙන්ට මොහොතකට කලින් හෝ උන්වහන්සේ ඔබට ඒ සැපයීම දෙනවම තමයි. அந்த நாள் முடியறதுக்கு முன்பதாகவே தேவன் உங்களுடைய தேவையை சந்திப்பார். ඔබ ඒ ආකාරව அதே விதமாக
ඔබේ පර්ස් එකට කතා කළොත් உங்களுடைய பணப்பைக்கு நீங்கள் கதைப்பீர்களே ஆனால் ඔබේ මුළු තැන්ගේට කතා කළොත් உங்களுடைய சமையல் அறையில நீங்கள் கதைப்பீர்களே ஆனால் ඔබගේ ව්‍යාපාරයට කතා කළොත් உங்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் ඔබේ கதைப்பீர்களே ආර්ථිකයට කතා කළොත් உங்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் ඔබගේ கதைப்பீர்களே පවුලට ඔබේ දරුවන්ගේ ජීවිතවල අවශ්‍යතාවලට ඔබ කතා කළොත් உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் கதைப்பீர்களே ஆனால் ඒ දේම තමයි සිද්ධ වෙන්නේ. அதுவே உங்களுக்கு நடக்கும். ඔබව මැව්වා වූ உங்களை படைத்த මේ ਸਰව පරාක්‍රම சர்வ வல்லமையுள்ள ਸਰව වාසී எல்லாவற்றையும் இருக்கிற ඔබේ පියාණන් உங்களுடைய தகப்பனானவர் මේ ලෝකේ මවන්ට இந்த உலகத்தை படைப்பதற்கு වචන කතා කළා නම් வார்த்தையிலே பேசி ඒ இருப்பார்கள். පියාණන්ගේ දරුවෙක් ලෙස அந்த பிதாவானவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ඔබේ ලෝකය මවන්ට உங்களுக்கு இந்த உலகத்தை படைத்த ඔබ වචන කතා කරන්න. நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் கதைக்க முடியும். ඔබ අද ඉඳලා මේ වචනේ තදින් අල්ලගෙන இன்றிலிருந்து நீங்கள் இந்த வார்த்தையை இறுகமாக பற்றி பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் ඔබේ මුළු තැන්ගේට ඔබ කතා කරන්න. நீங்கள் உங்களுடைய சமையல் அறைக்கு கதையுங்கள். ඔබේ පර්ස් එකට ඔබ කතා කරන්න. உங்களுடைய பணப்பைக்கு நீங்க பேசுங்க. ඔබේ දරුවන්ගේ ජීවිතවලට කතා කරන්න. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பேசுங்கள். මුදල් මවලා තියෙන්නේ මුදල් හදලා තියෙන්නේ பணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது දෙවියන් වහන්සේ මැව්ව දෙයකින්. தேவனானவர் படைத்ததின் காரணமாக. දෙවියන් වහන්සේ මැව්ව දේ අරගෙන තමයි මුදල් හදලා තියෙන්නේ. அதாவது தேவன் படைத்த படைப்புகளில் இருந்தே பணம் எங்களுக்கு வருகிறது. ඒ නිසා அதனால் මැවිල්ල படைப்பை බලාගෙන ඉන්නවා படைப்பை எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. පුත්‍රයෝ மனுஷராகிய ඒවට ஏவாள் කතා කරනකම්. நாங்கள் கதைக்கிற வரைக்கும் அது எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. මේ ස්ථානයේ ඉන්න ඔබ හැම කෙනෙක්ම පුත්‍රයෙක්. நீங்க இங்க இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷர்கள். මේ ස්ථානයේ ඉන්න හැම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෙක්. இங்க இருக்கிறதான எல்லாரும் தேவனுடைய மனுஷர்கள். එහෙනම් පුත්‍රයෝ මොකද්ද කරන්න ඕනේ? அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේ මැව්ව දෙයට தேவனானவர் படைத்ததான காரியங்களுக்கு මැවිල්ලට அவர் படைத்த படைப்புக்கு ඔබ කතා කරන්න. நீங்கள் கதைக்க வேண்டும். මැවිල්ල බලන් ඉන්නවා நீங்கள் படைப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். படைப்பு பார்த்து கொண்டிருக்கிறது. ඔබ කතා කරනකම්. நீங்கள் எப்பொழுது கதைப்பீர்கள் என்பது. මුදල් වලට ඔබ කතා කරන්න. பணத்துக்கு நீங்க எப்பொழுது கதைப்பீர்கள் என்று பணம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். එහෙම කතා කරොත් அப்படி நீங்கள் கதைப்பீர்களே ஆனால் ඔබට කවදාවත් හිඟයක් දකින්නේ නැහැ. அப்படி நீங்கள் கதைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவு உண்டாகாது. මීට අවුරුදු 22කට ඉස්සෙල්ලා இன்று கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக ජේසුස් වහන්සේ ගාවට இயேசு கிறிஸ்துவானவர் இடத்தில் කිසිම දෙයක් නැති පවුලක් ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பம் ජේසුස් වහන්සේ වෙතට ආවා. இயேசு கிறிஸ்துவானவர் இடத்திற்கு வந்தார்கள். තිබ්බ හැම දෙයක්ම නැති කරගෙන அவங்க கிட்ட இருந்த எல்லாவற்றையுமே இழந்து අසනීපයත් ඒ පවුල තුල තිබ්බා. அந்த குடும்பத்திலே நோய் இருந்தது. ණයබර තිබ්බා ඒ පවුල තුල. கடன் பிரச்சனை இருந்தது. මීට වසර 22කට ඉස්සෙල්ලා 22 வருடங்களுக்கு முன்பதாக. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ඒ තමයි මගේ පවුල. அதுதான் என்னுடைய குடும்பம். මම දෙවියන් වහන්සේ වෙතට මගේ පවුල ආවේ. நானும் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னுடைய குடும்பம் வந்தது කිසිම දෙයක් නැතුව. ஒன்றுமே இல்லாமல். ණය වෙලා ආවේ. கடனின் மத்தியிலே வந்தோம். ලොකු ප්‍රශ්න ගැටලු වල දෙවියන් වහන්සේ වෙතට ආවේ. பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்தோம். කොහෙන් හරි පිහිටක් ලබන්ට කියලා තමයි දෙවියන් වහන්සේ වෙතට ආවේ. எங்கேயாவது எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா என்றுதான் நாங்கள் යන්න தேவனிடத்தில் තියෙන හැම තැනකටම ගියා කිසිම විසඳුමක් ලැබුණේ නැහැ. போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் போனோம். எந்த இடத்திலுமே எங்களுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. කරන්න තියෙන හැම දෙයක්ම කළා කිසිම විසඳුමක් නැහැ. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்தோம். ஆனால் எங்களுக்கு சமாதானம் ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா කවුද ඒ පවුල නැගිට්ටුවේ කියලා? யார் அந்த குடும்பத்தை எழும்ப செய்தது என்று தெரியுமா? ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவரே தான் அந்த குடும்பத்தை எழும்ப செய்தார். එදා උන්වහන්සේ அன்று தேவனானவர் ඒ ගැලවීම ලැබපු මොහොතේම எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த நேரத்தில் දුන්න වචනයක් තමයි எங்களுக்கு கொடுத்த வார்த்தையானது යොෂුවා 24:15. யோசுவாவினுடைய அதிகாரம் 24வது அதிகாரம் 15வது வசனம். මාද මාගේ පවුලද நானும் என் குடும்பமும் ස්වාමීන් වහන්සේට සේවය කරමු. என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கே சேவை செய்வோம்.
ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா ඒ වචනය அந்த வார்த்தை அந்த வசனம் අපි අපේ පවුල எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு තදින් අල්ලගෙන நாங்கள் இறுகமாக அதை பற்றி பிடித்துக் கொண்டு ප්‍රකාශ කළා. நாங்கள் அதனை எங்களுடைய வாயினாலே අපි நாங்கள் තාමත් ඒ அறிக்கையிட்டோம். වචනය ප්‍රකාශ කරනවා. இன்றும் நாங்கள் அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில அறிக்கையிட்டோம். ඊටාම බලවත් හාස්කමක් මගේ පවුලේ සිද්ධ වෙලා තියෙනවා. தேவனாகிய கர்த்தர் நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை என்னுடைய குடும்பத்திலே செய்தார். ඒ මොකද්ද දන්නවද? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? දෙවියන් වහන්සේ දුන්න වචනේ තදින් අල්ලගත්තා. அது ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த வசனத்தை இறுக பற்றி பிடித்துக் ඒක கொண்டிருந்தார். නොකඩවා ප්‍රකාශ කරා. அதை தொடர்ந்துமாக நாங்கள் அறிக்கையிட்டோம். නොකඩවා ප්‍රකාශ කළා. தொடர்ந்துமாக நாங்கள் அறிக்கையிட்டோம். නොකඩවා ප්‍රකාශ කළා. தொடர்ந்துமாக நாங்கள் அறிக்கையிட்டோம். උදෑසනත් ප්‍රකාශ කළා. காலையிலும் சொன்னோம். දහවල් කාලෙත් ප්‍රකාශ කළා. பகல் வேளையிலும் சொன்னோம். රාත්‍රී නින්දට යනකොටත් ප්‍රකාශ කළා. இரவில் நாங்கள் நித்திரை செய்யும் මග பொழுது சொன்னோம். යනකොටත් ප්‍රකාශ කළා. நாங்கள் வழியில் செல்லும் போதும் நாங்கள் சொன்னோம். මොකද්ද කළේ දෙවියන් වහන්සේගේ වචනය? என்ன செய்தது அந்த தேவனானவருடைய வார்த்தை? පවුලක්ම පවුල පිටින් සේවයට ගෙනාවා. ஒரு குடும்பமாக நாங்கள் தேவனுடைய நாமத்துக்கு சேவை செய்வதற்காக எங்களை ඒ නිසා தேர்ந்தெடுத்தார். ඔබ දැනගන්න මම බින්දුවෙන් ආව කෙනෙක් අද බොහෝ ආශිර්වාද ඇතුව දෙවියන් වහන්සේට සාක්ෂියක් පිණිස ජීවත් වෙන ආශිර්වාදලත් තැනැත්තියක්. ඒ වගේම මගේ ස්වාමිපුරුෂයා තමයි අපේ සභාවේ ප්‍රධාන පාලකතුමා. ඔහු ඇත්තටම ඇදහිල්ලෙන් මේ ගමන ආපු කෙනෙක්. ඔහුගේ ඇදහිල්ල තුල අපි ස්ථීර වෙලා පවුලක් ලෙස දැන් සේවය කරනවා. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய நிலையானது ஒரு ஜீரோவிலிருந்து நாங்கள் உயர்ந்த நிலைக்கு தேவன் எங்களை கொண்டு வந்தார். எங்கள் முன்னாலே இருக்கிற என்னுடைய கணவர் தான் என்னுடைய சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய விசுவாசத்தை கூடாகவே எங்களை வழிநடத்தி முழு குடும்பமாக கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ඒ නිසා ඔබ அதனால் நீங்கள் වැරදි වචන කතා කරන්න එපා. பிழையான வார்த்தைகளை பேச வேண்டாம். විශේෂයෙන් වැරදි වචන කතා කරන්නේ விசேஷமாக பிழையான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். කාන්තාවන්. அப்படியான வார்த்தைகளை உபயோகிக்கிறது பெண்கள். කාන්තාවෝ பெண்கள் දවසට වචන ஒரு நாளைக்கு ஒரு வசனம் 20,000කට වඩා 24,000க்கு மேல කතා කරනවා කියලා සොයාගෙන තියෙනවා. பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி ඒ செய்திருக்கிறாங்க. නිසා அதனால் කොයි හරි ස්ථානයකට කාන්තාවෝ ටිකක් රැස් වුණොත් ஏதாவது ஒரு இடத்துல பெண்கள் ஒன்று கூடி இருந்து ඔබ දැකලා ඇති நீங்க කච பார்த்திருப்பீங்க කච 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 ගාලා කියවනවා. இப்படியாக கதைப்பார்கள். මොනවද කියවන්නේ? இப்ப என்ன சொல்லுவாங்க? ඔබ වචනය පවසන්න. நீங்கள் சொல்லுங்க தேவனுடைய ස්වාමීන් வார்த்தை. වහන්සේ මාගේ එඬේරාය. நீங்கள் சொல்லுங்க தேவனாகிய கர்த்தனுடைய மேய்ப்பராய் ඒ இருக்கிறார். වෙනුවට ඔබ වචනය කතා කරන්නට. அப்படியான வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. අතන මෙතන ඔබ කාලය නාස්ති කරන්න එපා. அங்கன இங்கன உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். ඔබේ ආශිර්වාදය තිබෙන්නේ වචනවල. உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது நீங்கள் கூறுகிற வசனத்தினூடாக. ඒ නිසා විශ්වාස කරලා වචනය කතා කරන්න. அதனால் நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை ඔබේ பேசுங்கள். පවුලට ඔබ ශාප කරන්න එපා. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சாபம் கொடுக்க வேண்டாம். ඔබේ දරුවන්ට ඔබ ශාප කරන්න එපා. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சாபத்தை கொடுக்க வேண்டாம். දරුවට මෝඩයක් කියන්න එපා. பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு දරුවට முட்டாள் சொல்ல බනින්න வேண்டாம். එපා. அவர்களை ஏச வேண்டாம். වැරදි වචන පැවසුවොත් ඒ වචනය සිද්ධ වෙනවා. நீங்கள் பிழையான வார்த்தைகளை உபயோகிப்பீர்களே ஆனால் அவர்களுக்கும் அது நடக்கும். ලූක් 8 වෙනි පරිච්ඡේදයේ லூக் 8ஆம் அதிகாரம் லூக்காவின் புத்தகம் 11 වෙනි වචනේ කියනවා 11வது வசனம் சொல்லுகிறது. ඉන්දින් උපමාව ஒரு ஊமையை குறித்து ඉන්දින් சொல்லப்படுகிறது. උපමාව නම් அது ஒரு அதாவது விதைக்கிறவனுடைய ஊமையிலே දෙවියන් වහන්සේගේ වචන බීජ ලෙස ඒ වචනේ සඳහන් කරනවා. தேவனானவருடைய வார்த்தையான ஒரு விதை என்று சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය බීජයක්. தேவனானவருடைய வார்த்தையான ஒரு விதை என்று சொல்லப்படுகிறது. ඔබ දන්නවා ගොවිතැන් කරන අය அதாவது உங்களுக்கு தெரியும் விவசாயம் செய்கிறவர்கள் බීජයක් පොළවට දැම්මහම ஒரு விதையை பூமிக்கு போடுவார்களே ஆனால் ඒක පළදරන්න அது பலன் கொடுப்பதற்கு ටික දවසක් යනවා. கொஞ்ச நாட்கள் ஆகும். මිරිස් බීජයක් දැම්මහම அந்த உயிரில்லாத விதை விதைப்பார்களே ஆனால் ඒක කෙටි කාලයෙන් පළදරනවා. அது கொஞ்ச நாளே பலன் கொடுக்கும். සමහර බීජ තිබෙනවා ஒரு சில விதைகள் இருக்கிறது කාලයක් ගත වෙනවා. ஒரு சில காலம் செல்லும். ඒ වුණත් அப்படி என்றாலும் ඒක නොපමාව அது உன்னுடைய ஊமையானது පළදරනවා. அது எப்படியுமே அதனுடைய ඒ නිසා பலன் கொடுப்பது. ඒ නිසා ඔබ ප්‍රකාශ කරන දේ
அதனால் நாங்கள் வாயினால் அறிக்கை செய்வது හෙට සිද්ධ වුණේ නෑ කියලා நாளைக்கு நடக்கவில்லை என்று ප්‍රකාශනය අතාරින්න එපා. உங்களுடைய அறிக்கையிடுதலை நிப்பாட்டி விட வேண்டாம். ඒක දිගින් දිගටම அதை ஒவ்வொரு நாளும் මේ පියවි ඇස් දෙකෙන් දකින්නකම්ම உங்களுடைய கண்களால் பார்க்கும் வரைக்கும் ප්‍රකාශ කරන්න. பார்க்கும் வரைக்கும் நீங்கள் அறிக்கையிடுங்கள். ප්‍රකාශ කරන්න. அதனை அறிக்கையிடுங்கள். ප්‍රකාශ කරන්න. அதனை මේ அறிக்கையிடுங்கள். ඇස් දෙකෙන් දකින්නකම් உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்கிற ඒ வரைக்கும் அதனை ආශිර්වාදය அறிக்கையிடுங்கள். මේ ඇස් දෙකට පේනකම් உங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். සමහර අය சிலர் වැරදි වචන කතා කරලා சில பிழையான வார்த்தைகளை பேசுவார்கள். හොඳ දේ ලැබෙයි කියලා හිතනවා. பிழையான வார்த்தைகளை பேசிவிட்டு நல்லது கிடைக்கும் என்று நினைப்பார்கள். අන්නාසි බීජයක් அன்னாசி விதையை අන්නාසි තමයි ගේන්නේ. அன்னாசி தான் கிடைக்கும். ඇපල් බීජයක් ஆப்பிள் விதையிலே ඇපල් තමයි ගේන්නේ. ஆப்பிள் தான் கிடைக்கும். අන්නාසි වපුරලා அன்னாசி விதையை விதைத்துவிட்டு ඇපල් බලාපොරොත්තු වෙන්න එපා. ஆப்பிள் பழத்தை பார்க்க ඒ முடியாது. නිසා ඔබ මොකද්ද කරන්න ඕනේ? அதனால நீங்கள் என்ன செய்ய හරි வேண்டும்? දේ වපුරලා நீங்கள் நல்லதை விதைச்சு හරි දේ කපා ගන්න ඕනේ. அதே நல்லதையே நீங்கள் මේ பெற்றுக்கொள்ள வேண்டும். පොළවේ නියමය තමයි இந்த உலகத்தினுடைய நியதியானது වැපිරීම நாங்கள் விதைக்கிறது කපා ගැනීම. நாங்கள் பயன் பெறுவது. වැපිරීම நாங்கள் விதைக்கிறது කපා ගැනීම. நாங்கள் அதனை அறுவடை செய்வது. ඒ නිසා அதனால் ඔබේ ජීවිතය සම්බන්ධ உங்களுடைய வாழ்க்கையிலே යහපත් දවස් දකින්න හෙට දවස යහපත්ව දකින්න නම් ஒரு நாளைய நாள் ஒரு நல்ல நாளை பெற்றுக்கொள்வதற்காக මුළු ජීවිත කාලයම ආශිර්වාදයෙන් ජීවත් වෙන්නට නම් முழு வாழ்க்கையிலுமே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக හරි වචන කතා කරන්න. நல்ல வார்த்தைகளை හරි பேசுங்கள். වචන කතා කරන්න. சரியான வார்த்தையை අද பேசுங்கள். ඉඳලා පටන් ගන්න. இன்றிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்கள். වචනය බීජයක්. உங்களுடைய வார்த்தை தான் விதையா இருக்கிறது. අද මේ සභාවට இன்று இந்த சபைக்கு තලව කැලේ සභාවට தலவாக்கலில் இருக்கிறதான இந்த சபைக்கு ඔබ මීට කලින් අහලා ඇති වචනයක් තමයි පැවසුවේ. உங்களுடைய வாழ்க்கை இந்த சபையில இதுக்கு முதல்ல நீங்க இந்த வார்த்தையை ඔබ கேட்டிருக்கலாம். ඔබ නිතරම කියවලා ඇති වචනයක් තමයි මම පැවසුවේ. இதுக்கு முதல்ல நீங்க அநேக முறையில கேட்டிருக்க வாசித்திருக்கிற ஒரு பகுதியை தான் சொன்னேன். ගීතාවලිය 23 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි වචනය சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முதலாவது வார்த்தையை குறித்து நான் சொன்னேன். ස්වාමීන් වහන්සේ தேவனானவர் මාගේ එඬේරාය கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். මට හිඟයක් නොවන්නේය. எனக்கு ஒரு குறைவும் வராது. ඒක ඔබ දිගින් දිගටම அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ඔබ නැගිටිනකොට நீங்கள் எழும்புகிறதான பொழுதும் ඔබ ගේ ඉන්නකොට நீங்கள் வீட்டில் இருக்கிறதான ඔබ பொழுதும் පාරේ යනකොට நீங்கள் பாதையில் செல்கிறதான ඔබ பொழுதும் නිදා ගන්නකොට නිදා ගන්නට පෙර நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக වචනය කතා කරන්න. உங்களுடைய வார்த்தையிலே நீங்கள் මේ பேசுங்கள். බීජය ඔබ වපුරන්න. இந்த வார்த்தையை நீங்கள் விதையுங்கள். ඇස් දෙකෙන් දකින්නකම්ම உங்களுடைய கண்களால் அதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் விதையுங்கள். හිඟකම ඉවත් වෙලා යනකම්ම உங்களுடைய குறைபாடு நிவர்த்தி ஆகுவதற்கு முன்பதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் விதையுங்கள். වචනය කතා කරන්න. உங்களுடைய வார்த்தையிலே நீங்க பேசுங்கள். ඔබේ පියාණන් වචනය කතා කළා. உங்களுடைய தேவனானவர் வார்த்தையிலே பேசினார். ඔබ උන්වහන්සේගේ පුත්‍රයා ඒ නිසා වචන කතා කරන්න. நீங்கள் அந்த தேவனானவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் வார்த்தையிலே கதையுங்கள். වැරදි වචන නවත්තන්න. உங்களுடைய பிழையான வார்த்தைகளை இன்றையிலிருந்து நிப்பாட்டி விடுங்கள். එතකොට ඔබේ ආර්ථිකය ඉහළට යනවා. அப்படி நீங்கள் செய்கிறதான பொழுது உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ඔබේ වැටුප ඉහළට යනවා. உங்களுடைய பொருளாதாரத்தின் நிலையானது உயர்வான நிலைக்கு ඔබේ செல்லும். ජීවිතයේ ආර්ථිකය ඉහළට යනවා. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் அது உயர்ந்த நிலைக்கு போகும். බයිබලයේ අනර්ග පොරොන්දු තියෙනවා. வேதாகமத்திலே அநேகமான வாக்குத்தத்த வசனங்கள் உள்ளது. ඒවා ඔබටම පවසන්න. அதை நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். වචනය කියන ආකාරයටම සිද්ධ වෙනවා. வார்த்தை இருக்கிற விதமாகவே நடக்கும். ඒ කිව්ව කාරණේම ඉෂ්ට වෙනවා. அந்த காரணத்தினாலே அது நடக்கும். ස්වාමින් වහන්සේ ඔබේ එඬේරා නම් தேவன் கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரே ஆனால் ඔබ කවදාවත් හිඟයක් දකින්නේ உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வராது. ஆமென். ඕ හලලූයා. Hallelujah. ඒ වචනේ ඔබ සිටුවන්න. நீங்கள் அதனை இறுக பற்றி பிடித்துக் ඒ கொள்ளுங்கள். වචනේ මේ සභාව සිටුවන්න. இந்த சபையிலும் இதனையே நீங்கள் இறுக ඒක பற்றி අද கொள்ளுங்கள். ඉඳලා සිටුවන්න. இன்றையிலிருந்து நீங்கள் அதனை இறுக பற்றி பிடித்துக் ඔබ கொள்ளுங்கள். ඒක ඇතුළාන්තයෙන් විශ්වාස කරනවා. நீங்கள் இருதயத்திலே அதை விசுவாசித்து මේ පියවි ඇස් දෙක உங்களுடைய கண் பார்க்கிற கண்களால் ඒ හිඟකම නොදකින කම්ම இந்த உங்களுடைய குறைவு அது இல்லாமல் போகிற வரைக்கும்
ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். අද ප්‍රකාශ කළා நீங்கள் இன்று சொல்லிவிட்டு හෙට ඒක නවත්තන්න එපා. நாளை அதை நீ நிறுத்திவிட வேண்டாம். බීජය පළ දරනවා. விதை அது பலன் கொடுக்கிற ඒක ஒன்றா இருக்கிறது. ඇතුළාන්තයේ පළ දරනවා. அது உள்ளாலே அது பலன் கொடுக்கிற ඒක ஒன்றா ඔබ- இருக்கிறது. ඔබ ඒක නොදන්න මොහොතේ පළ දරනවා. நீங்கள் தெரியாத நேரத்திலே அது பலன் கொடுக்கிறது. ඔබ නොදන්න මොහොතේ ඒක පළ දරනවා. நீங்கள் தெரியாத நேரத்திலே உங்களுக்கு தெரியாத நேரத்திலே அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. එහෙනම් විශේෂයෙන් කාන්තාවන් விசேஷமாக பெண்கள் ඒ වචනය ප්‍රකාශ කරන්න. அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்கள். අනිවාර්යෙන් ඔබ ආශිර්වාද ලබනවා. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ඔබට ආශිර්වාද වේවා. உங்களுக்கு ஆசீர்வாதம் ඔබ உண்டாவதாக. වෙනුවෙන් මම යාචනා කරන්නම්. உங்களுக்காக நான் ஜெபிக்க ඔබ போகிறேன். වචන ප්‍රකාශ කරන්න. நீங்கள் உங்களுடைய வார்த்தையினாலே அறிக்கை செய்யுங்கள். හලෙලූයා. දෙවි පියාණනි தேவனாகிய கர்த்தரே, ඔබ වහන්සේට ස්තුතියි. உம்முடைய நாமத்துக்கு நன்றின்னு சொல்கிறோம். අද දවසේ இன்றைய நாளிலும் ඔබ වහන්සේ நீங்கள் සුදාත්මනි பரிசுத்த ஆவியானவர் මාතුලින් ගෙනාවා වූ இவரும் அதாவது தேவனுடைய මේ වචනය தாசனுடைய வார்த்தைக்காக, මේ වචනය இந்த வார்த்தைக்காக මොවුන්ගේ ජීවිතවල இவர்களுடைய வாழ்க்கையிலே බොහෝ පළ දරන්න කියලා. அநேக பலன்களை கொடுக்கும் බොහෝ පළ දරන්න කියලා. அநேக பலன்களை கொடுக்கும் බොහෝ පළ දරන්න කියලා. அநேக பலன்களை கொடுக்கும்படி මොවුන් කිසි හිඟයක් නොදකින නිසා ஒரு குறையும் இவர்களுக்கு මේ உண்டாகாத ජීවිතවල කිසි හිඟයක් නොදකින නිසා வாழ்க்கையில எந்த குறையும் வராத படிக்கு ඔබට ස්තුතියි. உங்களுக்கு வராத படிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே. ආමේන්. ආමේන්. හalleluya. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus.